அப்ப பைபிள் இறைவேதம் என்பதற்கு அவங்கள்ட்ட ஒரு ஆதாரம் இல்ல. குர்ஆனே சொல்றதுனால நீங்க நம்புங்க, நம்மளுக்கு சொல்றாங்க நீங்க ஏன் நம்புறீங்க கேக்குறதுக்கு ஆதாரம் கேட்டா நீங்க நம்புங்கங்கறாங்க. அதுக்கு பதில் சொல்லியாச்சு. ஆதாரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் சொல்றேன். பைபிள் இறைவேதம் இந்த பாருங்க, பைபிள்ல ஒன்னு இருக்குது, இதை இப்ப செஞ்சு காட்டுறோம், இதை நிரூபிச்சு காட்டுறோம், அப்படி இந்த மாதிரி சொல்லி என்ன செய்ய, அதான் பைபிள் நிரூபிக்கிறது. ஒரு ஆதாரத்தை நிரூபிக்கிறதுன்னா பைபிளே நான் கரெக்ட் இறைவேதம் சொன்னிச்சு நிரூபிக்க கூடாது. நாங்க பொய்யருங்கிறோம், பைபிள் பொய்யுங்கிறோம், பொய்யிலேயே நான் உண்மை சொல்கிறேன் என்று சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படி செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? உதாரணத்துக்கு சொல்றேன். இயேசு அவருடைய விசுவாசிகளை பார்த்து ஒன்றை சொல்றார். உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால், கண்டிப்பா அவ்வளவு இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இமயமலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாது, ஒன்றும் இராது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இமயமலை வேணாம், இதை பூண்டு ஊதி அவங்க நகண்டு போய் வச்சுட்டாங்கன்னா பைபிள் இறைவேதம். கடுகளவு விசுவாசம் கூட இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட இமயமலையை பார்த்து பூ என்றால் நகர்ந்து போய்விடும். இது இமயமலை வேண்டாம், பேப்பர் வெயிட்டை அவர்கள் அது மாதிரி செய்து காட்டிவிட்டால் ஒன்று செய்யட்டும். அல்லது என்ன செய்யணும் என்றால், அந்த விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, அது பேசிட்டு இருக்காங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், பாம்பு பிடிப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, விஷத்தை குடித்தாலும் சாவ மாட்டார்கள், வியாதியஸ்தர் கையை வைப்பார்கள் அவர்கள் சுஸ்தமாவார்கள் இருக்கிறது. இந்த விஷம் கொண்டு வந்திருக்கிறேன், ஒண்ணு வேணாம், விவாதத்தை முடிச்சேருவோம். பைபிள் இறைவன் இப்படி நிரூபிக்கணும். இந்த பாருங்க, பைபிள்ல சொல்லி இருக்கிறது, இதோ செய்து காட்டி விட்டோம். ஓபன் பண்ணும்போது கவர் போட்டுக்கிறங்க, நீங்க குடிச்சு காட்டிட்டீங்கன்னா நீங்க பைபிள் இறைவன் நிரூபிச்சு ஒரு ஆதாரம் கூட காட்டல. இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு கடைசி ஆதாரமா வச்சிருக்கிறோம். என்ன காட்டுறோம்? உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான ஒன்றை தந்திருக்கிறோம். இதை உங்கள யாருக்கு கடுகளவு இருக்கிறதோ அதை, அல்லது அனைவருக்கும் இருந்தா ஆளு கொஞ்சம் கூட குடிங்க, ஒரு 25 மில்லி போதும், பாட்டில புறம் குடிக்க வேண்டியது இல்ல. அப்ப ஆளு கொஞ்சம் குடிச்சு என்ன செய்யணும்? பைபிள் இறைவேதம் ஆதாரம் வேணும்ல, இந்த சொல்லுது பாருங்க பைபிள், இதோ நான் செஞ்சேன் பாருங்க, அதுதான் நிரூபிக்கிற விதம். ஆமா, அந்த பிரிக்கிறாங்க, அந்த கவர் போட்டுக்கிறோங்க, கிளவுஸ் வச்சிருக்கிறோம். அதாவது நான் சொல்ற ரெண்டு தான் கேட்கிறேன். இப்ப நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க. In the Bible, we have a test for a true Christian believer. How to identify if a person is a true Christian believer or not. If you read, it's mentioned in the book of Matthew chapter number 17, verse number 20, that even if a person, a true believer, has a grain of a faith, when he says to the mountain, remove hence and yonder to your place, that shall remove. You should be able to remove even the mountain. We are not asking you to remove the mountain. We only have a paper cut here, the paper weight. You don't have to remove the mountains here. Please remove this paper cut and prove that you at least have a grain of faith. And not only that, if you still read in the book of Mark, chapter number 16, verse number 17 and 18, it says that to the true believers, that in my name they shall cast out demons. Meaning in God's name. And in my name they'll hold serpents, and when they'll speak in new tongues. And when they drink deadly poison, they shall not be harmed. And when they place their hands on the sick, they shall be cured. See, in scientific terminology, we call it as a confirmatory test. To confirm if a person is a true Christian believer or not. In my whole life, I've come across so many Christians who have not come forward to confirm this test for us. Even in scientific terminology, we also call this as a falsification test. If you don't do this, if a false person tries this and he drinks the poison, he will die. No true Christian, if you are not a true Christian believer, you will not dare attempt this test. If you are a true Christian believer, when you take poison, you should not die. So, we are not asking all the things to do it. What we are asking is, we have a deadly poison from the bottle at the corner of this podium. See, we know that the brothers who have come forward here for the debate, that we know at least that they are the true Christian believers as they claim. So we want at least one of them, or the one who is having the grain of faith, to come forward and drink this deadly poison and prove to us that you are a true Christian believer. ஒருவேளை சர்பத்தை கூட வச்சுட்டு விஷம் சொன்னாலும் சொல்லுவாங்க, அப்படி நினைச்சுக்கிட்டு குடிங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல.
இப்ப தந்திருக்கிறது விஷமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாங்க சர்பத்தை கொண்டாந்து தந்திருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கிறது. சர்பத்தா இருந்தாலும் இருக்குமே ஒரு 50% வாய்ப்பு இருக்கு. நினைச்சாவது குடிக்கலாம்ல, அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்க. அதெல்லாம் செஞ்சு காட்டுங்க, சாவாம இருந்து காட்டுங்க. பைபிள் சொன்னது இது இறைவேதம் கரெக்டா இருக்குப்பா. இப்படியான ஒரு அற்புதத்தை அப்படி நிலைநாட்டி காட்டி இப்படி நிரூபிக்கணுமே தவிர குரான்ல இருந்து நிரூபிக்க இல்ல, பைபிள் என்னமோ சொல்லி அதை வச்சு நிரூபிக்க இல்ல. அப்ப பைபிள் இறைவேதங்களுக்கு ஒரு ஆதாரமும் நீங்க வைக்காம இருக்கும் பொழுது உங்களுக்கு லேசா நான் எடுத்துறேன் பாயிண்ட். உங்க சைடு சாம் சைடு போல் போடுறேன், நான் போடுறேன். இப்ப உங்களுக்கு கூட அழகா இருக்க நிரூபிக்க இவ்வளவு எளிமையான வழி இருக்க சொல்லி தந்துட்டார என்று நான் உங்களுக்கு பாயிண்ட் தந்துட்ட காரணத்தினால நீங்க இதை நிரூபித்து காட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் நாங்க அது இறைவேதம் நிரூபணமாகி விட்டது, கரெக்ட் தான், இந்த குடிச்சிட்டு உசுரோட இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இது ஒரு பாயிண்ட். And we are not have given them any sharbat or any kind of cool drink or something. It's a deadly poison. And we have a gloves also for that. When you open it, wear a glove. Because it's so deadly. And you have to prove the Bible. Because the Bible says that if you are a true Christian believer, when you drink deadly poison, you should not be harmed. So you have to prove that your Bible is the really word of God. And second is, and you have to prove that you are also a true Christian believer. அடுத்த சில விஷயங்கள் எப்படிப்பட்ட விட்டுருக்க முக்கியமானது கடைசியா சொல்லிட்டு போயிடக்கூடாதுல. நல்ல டைம் எடுத்து நல்லா யோசிச்சு ஆலோசனை பண்ணி அதுக்காக தான் கொஞ்சம் முன்னாடியே வைக்கிறோம். கடைசி அமர்வுல போட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு நல்லா யோசிச்சு அதுக்கு பதில் சொல்லி இதெல்லாம் சோதிச்சு பாக்குறதுக்கு நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் செய்யணும் பைபிள் ஆதாரம் அதெல்லாம் சொல்லுவோம். அப்படிலாம் இருக்கிற காரணத்தினால அது டிஸ்கஷனுக்கு பிறகு கூட நீங்க என்ன செய்யுங்க, அதை குடிச்சு காட்டுங்க என்று சொல்லி அடுத்து என்ன செய்யறாங்கன்னா இயேசுவை சைத்தான் தொடவில்லை, குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குன்னாங்க. அதான் தலைப்பு. இயேசுவை பத்தி பேசும்போது இயேசுவை பத்தி உங்க பைபிள் எந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்குன்னு சொல்லத்தானே போறோம். அப்ப வைங்க அதுக்கு பதில். அப்ப இயேசு அது மாதிரி என்ன சொல்றாருன்னா, முகமது அந்த ஒரு ஆளை முத்தமிட்டு இருப்ப, நீ தடவி இருப்ப அப்படின்னு கேட்டாருங்க. இது ஒரு ஆபாசமா நம்ம என்ன மாதிரி எடுத்து போடுறோம், எப்படிப்பட்ட பயங்கரமான இதெல்லாம் எடுத்து போடுறோம். ஆபாசத்தை என்ன செய்யறாங்க, சபையில நான் பேசுன எனக்கு திட்டு வருது, நீங்க இதெல்லாம் சொல்லலாமா, வேற யாராவது விடக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு ஆபாசம் இருக்கு. எனக்கு உள்ள தகுதிக்கே ஏற்றது இல்லைன்னா கடவுளுக்கு ஏற்றதா? என்னை மாதிரி ஒரு மனுஷன் சொல்வதே மக்கள் ஏத்துக்கிறாம கண்டன கணைகள் என் மீது பாய்கிறது. இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அப்படியான விஷயங்களாக அங்க இருக்காது. உதாரணம் பதில் என்னது, ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு வர்றாரு,